அனைத்து ஆன்றோர்கள், சான்றோர்கள், குருமார்கள், மக்கள் சேவையாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் நன்றி வணக்கம். ஒரு கூட்டத்துக்கு வருவது எவ்வளவு சிரமமானது, எப்படி கிளம்பணும், எப்படி போகணும், வரணுங்கிறத நம்ம மாநில தலைவர் தெளிவாக எடுத்து சொல்லுவார். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அடுத்த முறை மாவட்ட தலைவர்கள் அதைய கரம் ரெண்டையும் கொடுத்து காப்பாற்றி நம்ம அமைப்பை வளர்க்கணும். அப்போ தான் நம்ம பெண்களுக்காக குரல் கொடுக்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிய வரும். மாநில தலைவர் நிறைய ஐடியா தருவார். எப்படி காப்பாற்றலாம், ஒரு பெண்ணு கண்ணியமாக எப்படி நடந்துக்கணும், ஒரு பொண்ணு நோன்னு சொன்னால் அது பேர் நோ தான், எஸ்ன்னு சொன்னால் அது பேர் எஸ் தான். எஸ் எந்த இடத்துல சொல்லுவாங்க, எந்த இடத்துல நோ சொல்லுவாங்கங்கிறத மாநில தலைவர்கள் விளக்கமாக யாருமே சொல்லலை. ஒரு பெண் சமுதாயத்துக்கு எவ்வளவு முக்கியங்கிறத பூமாதேவியை பார்த்தாவே தெரியும். ஒரு பூமியில் தான் ஒரு செடி முளைக்கும், வெள்ளாமை விளையும். அந்த வெள்ளாமை எடுத்து நாம் சாப்பிட்றோம், நாம் உயிர் வாழ்கிறோம். ஒரு பொண்ணு உயிரோடு இருந்தால் தான் அடுத்த கரு உருவாக்க முடியும். அந்த கரு உருவானால் தான் மீண்டும் நம்ம இந்து மதம் வளருங்கிறத எனக்கு முன்னாடியே மகாத்மா காந்தி சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு பெண் சுதந்திரம் அடைந்ததை நாம் எப்போ பார்க்கலாம்னா, சுதந்திர இந்தியாவில் ஒரு பெண் நடமாடும் போது இரவுல யாருமே கையில தொழிலைனா அது சுதந்திர இந்தியா, தொட்டாங்கன்னா அது சமூகத்துக்கு கேடான இந்தியா அப்படின்னு உருவாக்காரு. அந்த மகாத்மா காந்தி செஞ்ச சேவையை யாராவது ஒருத்தர் கையில் எடுப்பாங்களான்னு பார்க்கும்போது எனக்கு தன்மான தலைவராகவும் தலை சிறந்த தலைவராகவும் கிடைச்சது மாரியப்பன் ஐயா. மாரியப்பன் ஐயாவோட புத்தி கூர்மை எந்த தலைவருக்கும் இல்லையானா இருக்கலாம். அந்த புத்தி கூர்மையை செயல்படுத்துற எண்ணத்தை ஒவ்வொரு தலைவருக்கு விதைக்கிறாரு. ஒவ்வொரு தலைவருக்கும் மாவட்ட தலைவருக்கும் பெண்கள்னா யாரு, பெண் குலம்னா யாரு, வண்டியில் உட்காந்து போனா தப்பா நினைக்க மாட்டாங்க. ஆனா தவறு நடக்கக்கூடாது. தாய்க்கு நிகரா ஒரு பெண்ணை பார்க்கணுங்கிறத தன்மான தலைவர் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்றாரு. தமிழக அரசு போன அரசை நாம கண்டிச்சு வெகு விரைவில் மனு கொடுத்தோம், போராட்டம் பண்ணோம், கற்பழிப்பு நடக்குதுன்னு போராட்டம் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஆட்சியிலையும் பெண் வன்கொடுமை நடக்குது, பாலியல் துன்புறுத்தல் நடக்குது, தினந்தோறும் நடக்குது. கேட்கறதுக்கு யாருமே இல்லை. கேட்கறதுக்குன்னு பிறந்த ஒரே தலைவர் மகாத்மா காந்திக்கு அப்புறம் மாநில தலைவர் மாரியப்படுச்சு. கலெக்டர் ஆபீஸ்ல ஒவ்வொரு மனு கொடுக்கும் போதும் அவங்கவுங்க பேரை சொல்லி கொடுக்கறது இல்லை. எங்க தலைவர் மாரியப்பன் ஐயா சொல்லித்தான் கொடுக்கணும்னு சொல்றோம். நாம ஒவ்வொரு மீடியாவில் பேசுறப்பவும் யாரு குறுக்க வந்தாலும் சரி அவங்களை ஒதுக்கிட்டு போட்டு மீடியாவுக்கு சொல்லும் போது மாரியப்பன் ஐயா சொல்றாரு, நாங்க செய்யறோம். எங்களை பிடிக்கிறதுனா பிடிச்சிக்கணும். நாங்க போன தடவை மனு கொடுக்கும் போது அவங்க நில்லு, உங்களை எல்லாம் விசாரிச்சுட்டு அனுப்பணும்னு சொன்னோன்னே நீங்க அரஸ்டே பண்ணிக்கங்க, நாங்க கொடுத்துட்டு உள்ள போக தயார். எங்களுக்கு ஆல்ரெடி 50 வயசாச்சு, நீங்க பிடிச்சி போய் உட்கார வச்சா நீங்க தான் எங்களுக்கு சோறு போடணும். ஆல்ரெடி அவங்க ஃபேமிலி செட்டில்டு, வெல் செட்டில்டு. அரஸ்ட் பண்ண எக்ஸ்ஆர்மி மேன், அரஸ்ட் பண்ண ஆர்ஐசாரு, அரஸ்ட் பண்ண சின்னத்துறை, வெல் செட்டில்டு குடும்பம், 3 குடும்பம் உள்ள முடிச்சு வைப்போம் அப்படின்னு. பெண்களை கற்பழிச்சாங்கன்னா கையை வெட்டுவோமோ இல்லையோ, காவல்துறை அவங்க கையை உடைக்கணும். அதுக்குதான் மாவு கட்டு போடுறாங்க. பெண்களை கேவலப்படுத்தினா அந்த இடத்துல அவங்க முகத்தை உடைக்கணும். அதுக்குதான் போலீஸ் தலை அடிக்குது, பல்ல உடைக்குது. இப்படி பெண் பாதுகாப்புல நிறைய சட்டங்கள் இருந்தாலும் நம்ம தலைவர் அளவுக்கு சுருக்கமான கருத்துல பொருள் அறிஞ்சு அந்த இடத்துல பேசுவார். நத்தையாய் வரியை சுருக்கி நயமாய் கவிதை பாடி வித்தையாய் சில வித்தைகள் செய்து பெண்களை காப்பாற்றுறதுக்காக காத்தல், அழித்தல், படைத்தல். படைத்தல் ஏன் கடைசியா வைக்கிறாங்கன்னா, படைச்சு போட்டு அவன் மாதிரி போயிடுவேன். காக்கிற மகாவிஷ்ணு வேணும், அதை கர்வமா தலை சிறந்த மகானை போல் வளர்க்கிற கால பைரவர் தான் அமைச்சு வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே நிறைய விஷயங்கள்ல மாநில தலைவரை நிறைய கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம மாநில தலைவருக்கு நம்ம ஊக்கத்துமா நின்னோம்னா, உறுதுணையா நின்னோம்னா, ஒரு பெண் வீட்டுக்குள்ள சமையல் அறையில் நிற்கும் போது ஒரு மாதிரி நிற்கணும், வெளியில வரும்போது ஒரு மாதிரி வரணும், நடமாடும் போது ஒரு மாதிரி நடமாடணும், ஒரு பணி செய்யும் போது இடத்துல பணி செய்யற மாதிரி ஒரு மாதிரி நிற்கணும், ஆலயத்துல வழிபாடு செய்யற மாதிரி ஒரு தடவை நிற்கணும். அந்த மாதிரி பெண்ணுக்கு இத்தனை அம்சங்களா? பெண்களை பார்க்கறதே கேவலமா தான் பார்ப்பாங்களா? உடைகள் தான் பெண்களை முடிவு பண்ணுதா? உடைகள் தான் பெண்கள் மானத்தை காப்பாத்துதானா? உடைகள் காப்பாத்துல ஒவ்வொரு ஆணோட உள்ளமும் தான் பாக்குது. தப்பா பார்க்கறவன் கண்ணுக்கு தப்பா தான் தெரியும், சரியா பார்க்கற கண்ணுக்கு சரியா தெரியும். எங்க மாநிலத்தவர் சரியா பார்க்கறா, அதுக்கு உறுதுணையா பல பேர் நிக்கிறாங்க. அதுல நீங்கள்லாம் சில பேர், இன்னும் நிறைய மறைமுக கூட்டங்கள் மாநில தலைவருக்கு ஆதரவா இருக்குது. பெண்களை பாதுகாக்கிறதுக்காக
அது தமிழ் பெண்கள் குல சமுதாயத்தையும் தமிழ் பெண்களோட மானம் காக்கிறதுக்காக நிக்கிற தன்மான தலைவருக்கு முதல் நமஸ்காரம். மகாத்மா காந்தியின் வழியில் என்னன்னா, மகாத்மா காந்தி தீமைக்கு போக மாட்டார், அகிம்சை வழி. மகாத்மா காந்தி போருக்கு போக மாட்டார், சுதந்திரமே வாங்கி கொடுத்தார். மகாத்மா காந்தி சுதந்திரம் கொடுக்கும்போது நம்முடைய காந்தியோட சுதந்திரத்தை யாருமே கொடி ஏத்துல. எப்போ ஒரு பெண் தனியா போகுதோ அப்போ நாங்க சுதந்திர கொடி ஏத்துறேன். இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மாவட்ட கலெக்டரும் சுதந்திர கொடி ஏத்துறாங்களே, ஒவ்வொரு ஆசிரியர் ஏத்துறாங்களே. நம்மளோட கவர்மெண்ட் டீச்சர் வந்திருக்கிறாங்க, அவங்கள கொடி ஏற்றும் போது நினைக்க வேண்டாமா, மகாத்மா காந்தி சொன்ன வார்த்தை, ஒரு பெண் சுதந்திரமா நடந்து போனா கொடி ஏற்றா தேசிய கொடி. இன்னைக்கு நடக்கிறது இல்லைங்க. ஒரு பாலியல் வன்கொடுமை 3 வயசு குழந்தைக்கு 30 வயசுக்கு பெண்ணுக்கும் தெரியுது. அந்த தெரியும் போது பாலியல் பலாத்காரம் துன்புறுத்தி போடும்போது நோன்னு சொல்லுது. நோங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நிறைய இருக்குது. வேண்டான்னு அர்த்தம், விட்ரோன்னு விடாம அதை தொந்தரவு கொடுத்து அவங்களோட மான மரியாதை கெடுத்து பழி வாங்க துடிக்கிற இந்த ஜாதி அரசியல் கட்சிகளுக்கும் சமுதாய அரசியல் கட்சிகளுக்கும் கொடிய பாவிகளுக்கு இதன் மூலமா நீங்க நம்ம அமைப்பு சார்ந்து தெரிவிக்கிறது என்னன்னா, நிச்சயமா பெண் குலத்தை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நம்முடைய மாநிலத்தவர் அவதாரம் எடுத்திருக்கிறார். அந்த அவதாரத்துக்கு உறுதுணையா வந்த வீத நாம பெரியவி கிடையாது, நாம வெறும் சங்கு. அவர் ஊதர சத்த வெளியே கேட்குது. ஊதர சங்க கொஞ்சம் வேகமா ஊதி விட்டார்னா நிச்சயமா அரசியல் சட்டத்துல நம்ம கட்சி இடம் பிடிக்கு. அந்த இடம் எப்படி பிடிக்கும், ஏது பிடிக்குது, கொங்கு மன்ற பாஷை சொன்னா விட்டாண்டா ஓட்டம், நாங்க சாதிச்சுட்டா வீரம் அப்படி நிற்போம். புளிய முறத்துல அடிச்சு கொடுத்துற கூட்டம் இன்னைக்கு நிமிர்ந்து நிற்க போகுது. அதுக்கு உறுதுணையா நிற்கக்கூடிய பல பேர், அந்த பல பேர்ல நோ சொல்லாம எஸ் சொல்லி ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் தனக்கு கீழே ஒரு 5 பேர் குடியுங்க, ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் தனக்கு கீழே ஒரு 2 பேர் குடியுங்க, ஒவ்வொரு மாவட்ட பொருளாளர் தனக்கு கீழே ஒருத்தரை குடியுங்க. அந்த ஒருத்தர் 100 ஒவ்வொரு மண்டலமும் ஒவ்வொரு வாரியமும் பிரிச்செடுங்க. நிச்சயமா மாநிலத்தில் வருங்காலத்துல ஏதோ ஒரு அரசியல் கட்சி கூட இணைவார். அந்த அரசியல் கட்சி கூட நம்ம இந்திய தொண்டாளர் வேட்பாளர் நிற்போம், சாதிப்போம். அதுக்கு என் உயிர் உள்ள வரை குரல் கொடுப்பேன். வாழ்க மாநில தலைவர் புகழ், வாழ்க சிவன் புகழ், வாழ்க பூமாதேவி புகழ். பெண்குலம் தலைக்க, பேரின்பம் படைக்க, புதுமை பெண்ணை காண வாருங்கள் வாருங்கள் என வரவேற்று இந்த வாய்ப்பு கொடுத்த, இந்த வாய்ப்பு கூப்பிட்டு நீங்க இருங்க, நான் பார்த்துக்கிறேன்.